சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ் வைல் வாஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது? ஓகே, உங்கள் கொஸ்டின் வந்து ஆஸ் பர் வாஸ்து டிசைன் பண்ணும்போது ஆர்கிடெக்ட் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, வாஸ்து வந்து டிசைனுக்கு ஆர்கி டிசைன் சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லை எகென்ஸ்டாக இருக்காங்கிறது உங்களோட கொஸ்டின். ஓகே, ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஆர்கிடெக்சரல் டிசைன் பேஸ்ட் ஆன் சன் பாத் அண்ட் விண்ட் பாத்னு நம்ம 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்போம். அதில் பட் த ப்ரிடாமினன்ட் விண்ட் டைரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட், த ப்ரிடாமினன்ட் விண்ட் சம்மர். அப்போது நம்ம ஓப்பனிங் என்ன பண்ணுவோம், சவுத் வெஸ்ட்டில் கொடுப்போம். பட் ஆஸ் பர் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், ஆப்போசிட். நார்த் ஈஸ்ட் மஸ்ட் பி ஓப்பன், சவுத் வெஸ்ட் ஷுட் பி க்ளோஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி டயத்தில் சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். இந்த டயத்தில் சவுத் வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நார்த் ஈஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஹவு டு கெட் த விண்ட் அப்படின்னு டிசைன் பண்ணணும். அது ஒரு சேலஞ்சஸ். அதுக்கு நம்ம ஒரு சில சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். ஆஸ் பர் ப்ரோக்ராம் அந்த மாதிரி டிசைன் பண்ணால் யூ கேன் பேலன்ஸ் ஆர்கிடெக்சரல் டிசைன் அஸ் வெல் அஸ் வாஸ்து ரெண்டே பேலன்ஸ் பண்ண முடியும். சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ் வைல் வாஸ்துவை ஃபாலோ பண்ணும்போது? ஓகே, உங்கள் கொஸ்டின் வந்து ஆஸ் பர் வாஸ்து டிசைன் பண்ணும்போது ஆர்கிடெக்ட் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, வாஸ்து வந்து டிசைனுக்கு ஆர்கி டிசைன் சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லை எகென்ஸ்டாக இருக்காங்கிறது உங்களோட கொஸ்டின். ஓகே, ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஆர்கிடெக்சரல் டிசைன் பேஸ்ட் ஆன் சன் பாத் அண்ட் விண்ட் பாத்னு நம்ம 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்போம். அதில் பட் த ப்ரிடாமினன்ட் விண்ட் டைரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட், த ப்ரிடாமினன்ட் விண்ட் சம்மர். அப்போது நம்ம ஓப்பனிங் என்ன பண்ணுவோம், சவுத் வெஸ்ட்டில் கொடுப்போம். பட் ஆஸ் பர் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், ஆப்போசிட். நார்த் ஈஸ்ட் மஸ்ட் பி ஓப்பன், சவுத் வெஸ்ட் ஷுட் பி க்ளோஸ்ட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி டயத்தில் சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். இந்த டயத்தில் சவுத் வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நார்த் ஈஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஹவு டு கெட் த விண்ட் அப்படின்னு டிசைன் பண்ணணும். அது ஒரு சேலஞ்சஸ். அதுக்கு நம்ம ஒரு சில சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம். ஆஸ் பர் ப்ரோக்ராம் அந்த மாதிரி டிசைன் பண்ணால் யூ கேன் பேலன்ஸ் ஆர்கிடெக்சரல் டிசைன் அஸ் வெல் அஸ் வாஸ்து ரெண்டே பேலன்ஸ் பண்ண முடியும்.